வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். ஆனா மிஷின்ல இல்ல, வார்த்தைகள்ல. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சங்கத்தமிழ் இலக்கியத்துல சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான காதல் கதைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கதைன்னு சொன்னா இது வெறும் 2 கவிதைகள் தான். ஆனா அந்த 2 கவிதைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய காதல், எவ்வளவு ஆழமான புரிதல் மறைஞ்சிருக்குன்னு பார்த்தா நம்ம ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். வாங்க அந்த உலகத்துக்குள்ள போலாம். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, என்னடா இது 2000 வருஷம் பழசுன்னு சொல்றாங்க. அந்த பழைய கவிதையில இருந்து இப்ப இருக்கிற நம்ம மாடர்ன் லவ்வுக்கு என்ன கத்துக்க முடியும்னு நீங்க நினைக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட இந்த பயணத்தோட நோக்கமே. வாங்க அந்த பழங்கால கவிதைகள்ல ஒளிஞ்சிருக்கிற பதில நம்ம சேர்ந்து தேடலாம். சரி, நாம பார்க்க போற இந்த கவிதைகள் எங்கேருந்து வந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது அகநானூறு அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கவிதை தொகுப்பிலிருந்து எடுத்தது. அகம் அப்படின்னா என்ன? உள்ளேன்னு அர்த்தம். அதாவது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அன்பு, காதல், பிரிவு, ஏக்கம்னு நம்மளோட உள் உணர்வுகளை பத்தி ரொம்ப அழகா பேசுற கவிதைகள் தான் இது. சோ இந்த ஒரு சின்ன பேக்ரவுண்டோட இப்ப நாம நேரா கதைக்கே போயிடலாம். ஓகே, நம்ம கதையோட முதல் பாகத்துக்குள்ள போலாம். இது அகநானூர்ல இருந்து எடுத்த 34வது பாடல். இங்க சீன் என்னன்னா, நம்ம ஹீரோ, அதாவது தலைவன், வேலை விஷயமா பொருளீற்றதுக்காக வெளியூர் போயிருக்கான். வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ தன்னோட காதலிய, அதாவது தலைவிய பாக்கணுங்கிற ஒரே ஆசையோட, ஒரே துடிப்போட தேரில வேகமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான். அவன் வர்ற வழி எப்படி இருக்கு தெரியுமா? அதுதான் முல்லை நிலம். சங்க இலக்கியத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். அவங்க நிலத்தை வெறும் மண்ணா பாக்கல, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு உணர்வை கொடுத்தாங்க. இந்த முல்லை நிலம், அதாவது பசுமையான காடும் பூக்களும் நிறைஞ்ச இந்த இடம் காத்திருப்போட அடையாளம். தலைவன் திரும்பி வருவான்னு தலைவி பொறுமையா காத்திருக்கிறாளே, அந்த உணர்வை தான் அந்த நிலம் காட்டுது. பாருங்க எவ்ளோ அழகா இயற்கையோட உணர்வுகளை இணைச்சிருக்காங்கன்னு. அப்படி அந்த அழகான முல்லை நிலத்து வழியா வேகமா வந்துட்டு இருக்கும்போது அவன் கண்ணுல திடீர்னு ஒரு காட்சிப்படுது. என்னன்னா, நல்ல முறுக்கேர்ன கம்பீரமான கொம்புகளோட ஒரு ஆண்மா நிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, தன் ஜோடியையும் தன் குட்டியையும் அவ்ளோ ஒரு கவனமா பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த பெண்மானும் குட்டியும் பாருங்க, ஒரு துளி பயம் இல்லாம கவலையே இல்லாம நிம்மதியா புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்கள பாதுகாக்க அவங்களோட ஹீரோ அங்க இருக்கான். அந்த கவிதையில ஒரு வரி வரும், அதுதான் இந்த காட்சியோட மொத்த அழகையும் நமக்கு கடத்துது. அந்த ஆண் மானோட கொம்பு எப்படி இருந்துச்சான்? வேடனின் கவைக்கோலை போல இருந்துச்சான். கவைக்கோல்னா என்ன? அது ஒரு சப்போர்ட், ஒரு ஆதாரம். அதே மாதிரிதான் அந்த ஆண்மான் தன் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆதாரமா, ஒரு தூண் மாதிரி நிக்குதுன்னு கவிஞர் எவ்வளவு அழகா ஒரு வரியில சொல்லிட்டார் பாருங்க. இந்த காட்சிய பார்த்ததும் நம்ம தலைவ மனசுல ஒரு மின்னல் வெட்டுது. அந்த மானோட பாசத்தையும் பாதுகாப்பையும் பார்க்கும்போது அவனுக்கு உடனே தன்னோட தலைவியோட ஞாபகம்தான் வருது. அவனோட மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த காதலும் ஏக்கமும் அப்படியே கரைபுரண்டி ஓடுது. ஆமா, நானும் இப்படிதானே என் காதலிய பாத்துக்கணும், அவளுக்கு ஒரு ஆதாரமா இருக்கணும்னு அவன் மனசு துடிதுடிக்குது. அந்த உணர்ச்சி பெருக்க தாங்கவே முடியாம அவனால ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியல. உடனே தேரோட்டி கிட்ட திருந்தி, தேர இன்னும் வேகமா செலுத்து, எவ்ளோ வேகமா ஓட்ட முடியுமோ அவ்ளோ வேகமா ஓட்டு, நான் உடனடியா என் தலைவிய போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆவலோட கத்துறான். இதுதான் இந்த முதல் கவிதையோட ஒரு பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸ். சரி, இப்போ ஒரு நிமிஷம் கதைய இங்க பாஸ் பண்ணுவோம். இது கதையோட ஒரு பக்கம்தான். தலைவன் இப்படி ஆசையா வேகமா வந்துட்டு இருக்கான். ஆனா அந்த பக்கம் வீட்ல அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காளே அந்த தலைவி, அவ என்ன நினைச்சிட்டு இருப்பா? அவ மனசுல என்ன ஓடிட்டு இருக்கும்? வாங்க இப்ப கதையோட அடுத்த பகுதிக்கு, அதாவது அகநானூறு 155வது பாடலுக்குள்ள போகலாம். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நிஜத்துல தலைவன் எங்க வந்துட்டு இருக்கான்? நல்ல பசுமையான முல்லை நிலத்துல. ஆனா தலைவி என்ன கற்பனை பண்றா தெரியுமா? அவனோட பிரிவோட வலியையும் கஷ்டத்தையும் குறிக்கிற பாலை நிலத்துல, அதாவது தண்ணி இல்லாத காஞ்சு போன ஒரு வறண்ட நிலத்துல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வர்றதா நினைச்சு உருகிட்டு இருக்கா. பாருங்க, அவளோட அன்பு அவன் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்க விடல. ஆனா அவ சும்மா பிரிவால மட்டும் வருத்தப்படல. அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் தன் கணவன் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பொருள் தேட போயிருக்கான்னு. ஏதோ சொகுசா வாழ்றதுக்காக இல்ல, 2 முக்கியமான விஷயத்துக்காக தான் அவன் போயிருக்கான். ஒன்னு, தப்பான வழியில போகாம பாவம் செய்யாம வாழணும். 2வது, யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்கிற ஒரு அவமானகரமான நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. இந்த 2 உயர்ந்த கொள்கைக்காக தான் அவன் இந்த கஷ்டத்தையே ஏத்துக்கிட்டு இருக்கான்னு அவ அவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். அவ மனசுல கற்பனை பண்ற அந்த காட்சி இருக்கே, அடடா, அப்படியே கண் முன்னாடி கொண்டு வராங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போமா?
முதல்ல ஆடு மாடு மேய்க்கிறவங்க தண்ணிக்காக ஒரு சின்ன குழிய தோன்றாங்க. ஆனா பாலை நிலத்து வெயில் சும்மாவா இருக்கும், இருந்த கொஞ்சம் தண்ணியும் ஆவியாயிடுது. அடுத்து தாகத்துல தவிச்சு போன ஒரு யானை அங்க வருது. தண்ணி இல்லன்னு தெரிஞ்சடும் கோவத்துல ஏமாற்றத்துல சேத்துல ஓங்கி ஒரு மிதி மிதிக்குது. அங்க ஒரு பெரிய பள்ளம், அதாவது ஒரு கால் தடம் உருவாகுது. கடைசியா அந்த வழியா ஒரு புலி வருது. அதுவும் நேரா அந்த யானை வச்ச கால் தடத்துக்குள்ளேயே தன்னோட காலை வச்சு நடந்து போகுது. பாருங்க எவ்ளோ ஆபத்தான ஒரு பாதை அது. அடுத்தது வர்ற இந்த உவமை தான் இந்த கவிதையோட ஹைலைட். யானையோட கால் தடத்துக்குள்ள புலியோட கால் தடம் பதிஞ்சிருக்கே, அது எப்படி இருக்குதான்? ஒரு இசைக்கலைஞர் மத்தளம் வாசிக்கும்போது அவரோட விரல் பட்டு அந்த மத்தளத்துல ஒரு தடம் பதியும் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சாம். அடடா, என்ன ஒரு கற்பனை! அந்த ஒரு வரியில அந்த பாதையோட ஆபத்தும் அந்த நிலத்தோட கடினத்தன்மையும் அப்பட்டமா தெரியுது. யோசிச்சு பாருங்க, தன் கணவன் இவ்வளவு ஒரு பயங்கரமான பாதையில போறான்னு கற்பனை பண்ணியும் அவ ஐயோ சீக்கிரம் வந்துடுங்கன்னு சொல்லல. அதுதான் அவளோட அன்போட உச்சம். அவ தனக்கு இருக்கிற காதல் நோய, அந்த பிரிவு துயரத்தை எல்லாம் விட அவனோட பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறா. அவளோட ஒரே வேண்டுகோள் என்னன்னா, அவர் எனக்காக அவசரப்பட்டு வர வேண்டாம், அவர் போன வேலைய முழுசா முடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேர்ந்தா அது உன்னே போதும்னு மனசார நினைக்கிறா. இது வெறும் காதல் இல்ல, அதுக்கும் மேல. இப்ப இந்த 2 கவிதைகளையும் பக்கத்துல வச்சு பாப்போமா? இதுங்க ரெண்டும் தனித்தனி கவிதைகள் மாதிரியே தெரியல இல்லையா? இது ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்காத ஆனா மனசால பேசிக்கிற ஒரு ஆழமான உரையாடல் மாதிரி இருக்கு. மைல் கணக்கான தூரத்துல பிரிஞ்சிருந்தாலும் அவங்க மனசுங்க ரெண்டும் ஒன்னாதான் பேசிக்குது. இங்க பாருங்க, என்ன ஒப்பீட்டா பார்த்தாலே புரியும். தலைவன் பார்வைக்கு என்ன தெரியுது? அன்பான இயற்கை. அவன் மனசுல என்ன ஓடுது? நான் சீக்கிரம் போய் அவளை பாத்துக்கணும், அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். ஆனா தலைவியோட பார்வையில அவ கற்பனை பண்றது ஆபத்தான இயற்கை. அவ மனசுல என்ன ஓடுது? அவர் வேலையை முடிச்சிட்டு பத்திரமா வரணும். 2 பேருக்கும் ஒரே கவலைதான், ஆனா அவங்க வெளிப்படுத்துற விதம் வேற. இதுதான் உண்மையான புரிதல். அதனாலதான் சொல்றேன், இந்த சங்க கவிதைகள் வெறும் காதல் கதைகள் மட்டும் கிடையாது. இது காதலையும் தாண்டி கடமைனா என்ன, உண்மையான புரிதல்னா என்னன்னு நமக்கு பாடம் நடத்துது. இது 2000 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இதுல இருக்கிற கருத்துக்கள் இன்னைக்கும் என்னைக்கும் பொருந்தக்கூடியவை. அப்போ இந்த 2 கவிதைகள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? முதல்ல, இயற்கைங்கிறது நம்ம மன உணர்ச்சிகளோட ஒரு பிரதிபலிப்பு தான். 2வது, காதலும் கடமையும் எதிரிங்க கிடையாது, அது 2 ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். 3வது, உண்மையான பார்ட்னர்ஷிப்புங்கிறது ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடந்துக்கிறதுல தான் இருக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா ஆழமான உரையாடல்களுக்கும் வார்த்தைகள் தேவைப்படாது. சில நேரங்கள்ல மௌனமே 1000 அர்த்தங்களை சொல்லும். இப்ப கடைசி ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம நினைச்ச நேரத்துல மெசேஜ் பண்ணலாம், வீடியோ கால் பேசலாம். இப்படி இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் இருக்கிற நம்ம உலகத்துல பொறுமையோட, முழு நம்பிக்கையோட, ஒருத்தர் பார்க்காமலேயே ஆழமா புரிஞ்சுக்கிட்ட அந்த பழங்கால காதல்ல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.